தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 101:2. என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நாம் வீட்டில் கூட உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமாம். அதாவது நமது உள்ளத்தில் நம் வீட்டில் இருக்கும்போது கூட பிறரை அவமதித்தோ அல்லது பிறரை குறை கூறியோ ஏதேனும் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்யாமல் நாம் வீட்டிலும் கூட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமான பேச்சுகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் வெளியில் இருக்கும் பொழுது ஒரு சிலர் மிகவும் பரிசுத்தவான்கள் போல எந்த தவறும் செய்யாமல் ரொம்ப அமைதியாக நல்லவர்கள் போல் காணப்படுவார்கள். ஆனால் வீட்டில் பார்த்தோம் என்றால், வீட்டில் கணவனுடன் கோபம் அல்லது மனைவிடம் கோபம், பிள்ளைகளிடம் கோபம், வாயின் வார்த்தைகள் எல்லாம் தாறுமாறாக ஒரு அவருடைய கேரக்டரை ஒரு வித்தியாசமாக காணப்படும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை அருவருக்கின்றார். கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் வெளியில் எப்படி ஒரு பரிசுத்தவானாக உத்தமனாக காட்சியளிக்கின்றீர்களோ அதை போன்று வீட்டிலும் அதைவிட பரிசுத்தமாக இருக்க வேண்டுமாம். வீட்டிலும் நம்முடைய பேச்சுக்கள், அதாவது எடுத்துக்காட்டாக ஒரு தகப்பன் தாயினுடைய அவங்களுடைய பேச்சுகள் நடவடிக்கைகளைத்தான் அவர்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். ஆகவே அவர்கள் வீட்டில் பரிசுத்தமாக யாரையும் குறை சொல்லாமல் மிகவும் இறை பக்தியுடன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளுக்கும் அந்த பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்து அப்படி ஒரு ஒழுங்கான முறையில் நாம் வாழ வேண்டும். நம்முடைய இருதயத்தில் சுத்தமாக, வீட்டிலும் நம் இருதயம் பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நாம் நினைப்போம், வீட்டில் தானே பேசுகின்றோம், கணவன் மனைவி பிள்ளைகள் தானே பேசுகின்றோம், வேறு யாருக்கு தெரிய போகிறது என்று பிறரை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று குறை கூறும் பொழுது அதை உங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அந்த நபர்களை இவர்கள் வெறுப்பார்கள். அல்லது அதை தேவையில்லை வெளியில் அவர்கள் அறியாமல் அவர்களுடைய நண்பர்களுடன் கூறி இப்படி அந்த குடும்பத்துடன் பகை உணர்வை ஏற்படுத்தி அது ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த உங்கள் பிள்ளைகளும் மாறிவிடுவார்கள். அந்த குடும்பத்துடனும் ஒரு பகையுடனே உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். பிரியமானவர்களே, அது இதனால் தான் வீட்டில் இருக்கும் பொழுதும் நாம் பிறரை குறைகுறவே கூடக்கூடாது. நாம் பிறரை நல்லவர்களாக, மனிதர்கள் குறை உள்ளவர்கள் தான், குறையில்லாதவர்கள் எவரும் இல்லை. இயேசுவே உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நல்ல போதகர் என்று என்னை கூறுவானேன், பிதாவை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று கூறுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் பொல்லாதவர்கள் தான், அவர்கள் குறை உள்ளவர்கள் தான். அப்படிப்பட்ட குறை உள்ளவர்களை நாம் குறை கூறாமல் அந்த குணத்தை நாம் அவர்களுக்கு ஏதோ கர்த்தர் இந்த குணத்தை கொடுத்துள்ளார் என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே வெளியே அவர்களை குறை கூறி இல்லாத பொல்லாதது கூறி நாம் குடும்பத்தோடு அவர்களை பற்றி பேசி அவர்களை குறை சொல்லி மகிழக்கூடாது. பிரியமானவர்களை, நாம் எந்த அளவையால் அழைக்கின்றோமோ அதே அளவில் தான் நாம் அளக்கப்படுவோம். இப்படி பிறரை குறை கொள்ளும் பொழுது நம்மையும் நம் பிள்ளைகளையும் பிறர் குறை கூறி அவர்களையும் மகிழ செய்ய கடவுள் அனுமதித்து விடுவார். ஆகவே கடவுள் விரும்புவது என்னவென்றால், நம் வீட்டிலும் உத்தம இருதயத்தோடு நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் சந்ததியும் நாம் வாசிக்கின்ற வீட்டில் சமாதானமாக சந்தோஷமாக வாழ கிருபை செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் வீட்டில் கூட ஒரு சுத்த இருதயமாக பிறரை குறை கூறாமல் மிகவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து எங்களுடைய வீட்டில் மிகவும் பரிசுத்தமான பேச்சுகள் பேசுவோம், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் மாதிரியாக நடப்போம் என்று யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ, முடிவெடுக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலமாக அவர்களையும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.